இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள புது மிரர் மத்தியாச்சும் வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்க. புதுசா தான் போட்டிருக்கேன், ஓகே தானே? இது மட்டும் தனியா தெரியற மாதிரி இருக்கேடா. முன்னாடில இருந்து பார்த்தா ஏன் வண்டி மாதிரியே தெரியல. முத நாள் அப்படிதான் இருக்கும், போக போக பழகிடும். சிஸ்டர் கொஞ்சம் இந்த ரூட் வழியா போங்களேன். இந்த வழியா மேப்ல ரூட் இந்த பக்கம் மாதிரி காட்டுது. கரெக்டு தான் சிஸ்டர். நீங்கள் போகிற ரூட்டில் போனால் அது சுற்றி போகிற மாதிரி இருக்கும். இந்த பக்கமாக போனீங்கன்னா நான் என் வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடுவேன். அதனால தான் சொல்கிறேன். சரிங்க சார். மாப்ள அந்த புள்ள இங்க இங்க தான் வண்டியை சுத்திக்கிட்டு இருக்கோம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். போ. என்னாச்சு? ஏன்டா பண்ணிட்டு போற? மாப்ள அவதான்டா. யார் இவனுங்க நம்மளை பார்த்து பேசுறானுங்க? அவளே தானே மாப்ள, அவளை நீ விடக்கூடாது. புடி 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 மாட்டாடா. நம்மளை தான் தேடுறானுங்களோ? எந்த பைக்கை அபேஸ் பண்ணதுக்கு இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியும். வரட்டு 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 விடாத அவளை, வரட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. வெறி கொண்டு வரானுங்களே. சிஸ்டர் யாரோ என்ன 2 பேட் பாய்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்களா? ஏய் ஐயோ, இந்த பொறுக்கியா இவன் இங்க பைக்கு தள்ளி விட்டதுக்கு பழி வாங்க வரானோ? அவன் உங்களுக்கு தெரியுமா? சேச்சே, நான் உங்களை பார்த்ததே இல்லையே. சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆ, அவனுங்க உங்களை ஃபாலோ பண்ணல. அப்புறம் வேற யாரை ஃபாலோ பண்ணுறாங்க? என்னதான் சார் ஃபாலோ பண்றானுங்க? என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? பார்க்க ரவுடிங்க மாதிரி இருக்கானுங்க. அவனுங்க எதுக்கு உங்களை ஃபாலோ பண்ணுறானுங்க? கரெக்டா சொன்னீங்க சார், ரவுடிங்க தான். அவன் கூட ஒரு சின்ன பிரச்சனை, அதான் துரத்திட்டு வந்துட்டு இருக்கான் சார். இப்படி திரும்ப, இப்படி இப்படி திரும்ப. இங்கே தான், இங்கே தான். சார் என்னாச்சு சார்? என்னாச்சு? என்னாச்சு? நான் இங்கேயே இறங்கிறேன். இங்கிருந்து என் வீடு பக்கம் தான், நான் நடந்தே போய்க்கிறேன். எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க. எந்த பக்கம்டா அவ போயிருப்பா? இது பாக்குறேன். இந்த பக்கம் வாய்ப்பு இல்ல மாப்ள, இந்த பக்கம் பார்க்கலாம்டா. ரைஸ் வண்டி விடு, கிளம்பு. ஒரு ஸ்கூட்டியை பிடிக்கல, கிளம்பு. சிஸ்டர் அவங்க வந்துட்டாங்க சிஸ்டர். ஐயோ, சீக்கிரம் 320 ரூபா கொடுங்க. தேங்க்ஸ் சார். அம்மா, இப்படியாவது என்ன இந்த பொறுக்கிட்ட இருந்து காப்பாத்துமா. மாப்பிள்ள போலீஸ்டா. அந்த பிள்ளை நாளைக்கு பாத்துக்கலாம்டா. ஏற்கனவே உங்களை ஏகப்பட்ட கேஸ் கிடக்கு. அவங்க வந்து ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, நீ சும்மா இருக்க மாட்ட. ஏதாவது சண்டையா போயிருவா. வாடா மாப்பிள்ள, வாடா. வண்டி ஏறா, கிளம்பு. யார் மணி? எந்த ஏரியா உனக்கு? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், நான் ராயப்பேட்டை ஹவுசிங் போர்ட் சார். பைக் கேப் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு டிராப் முடிஞ்சது, வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அம்மா, இது ரொம்ப டேஞ்சரான ஏரியா. நைட்ல இந்த ஏரியா பக்கம்லாம் வராத. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஆமா, யாருக்கிட்டயும் பேசிட்டு இருந்தியா? யாருமா அவன்? அது இந்த ஏரியா பசங்க போல சார். உங்களை மாதிரி தான் அவங்களும் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. வேற ஒண்ணும் இல்ல சார். சரி, கிளம்பு. அப்பா, சாரிப்பா, வேலை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏமா, இந்த 4 மணிக்கே லேசா கண்ணு முடிச்சு பார்த்தேன்.
ஆளையே காணமே, எங்கம்மா போயிருந்த? அது ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம், அதான் சீக்கிரம் போயிட்டேன். எப்ப தூங்குற, எப்ப வேலைக்கு போறேன்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குதுமா. இந்த காஃபி குடி. நீ குடிப்பா, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். ஏய், வேலைக்கு போறதுக்கு முன்னாடி காஃபி போட்டு வச்சுட்டு போகணும்னு தெரியாதா? 5 மணிக்கு எழுந்து படிக்கலான்னு பார்த்தா காஃபி கூட இல்ல. தூக்கம் தாங்க முடியல. மறுபடியும் 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அதனால எனக்கு படிப்பே போச்சு. சாரி தீபா. என்ன சாரி? தலையெல்லாம் வலிக்குது. இப்பயாச்சும் போய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. ஏமா தீபா, அப்பாவை எழுப்பி விட்டு இருந்தா காஃபி போட்டு கொடுத்துருப்பான்ல. புள்ள ஏதோ வேலையை முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்குள்ளேயே வருது. அவன் மேல போய் கோவப்பட்டுட்டு இருக்க. நான் காஃபி போட்டு தான் வச்சிருக்கேன். இருமா, போய் எடுத்துட்டு வரேன். எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம், டீ தான் வேணும். பரவாயில்லப்பா, நான் போட்டு தரேன். தீபா 5 நிமிஷம், நான் டீ போட்டு உன்னை கூப்பிடுறேன். பாரதி, நம்ம கஷ்டம்லாம் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இந்த எக்ஸாமை மட்டும் நல்லா எழுதி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் காலையில 4 மணில இருந்து நீ கஷ்டப்பட தேவையில்ல. காலையில 8 மணிக்கு வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு ஒரு ரைடு, 5 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு ஒரு ரைடு. அவ்வளவுதான், ஃபுல் டே நீ ஜாலியா இருக்கலாம். சரி, நான் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன். ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லு பார்க்கலாம். ஹாய், தேங்க் யூ பாரதி. சொல்லு செல்வி. இந்து, இங்க உங்க வீட்ல ஒரே பிரச்சனைடி. செல்வி, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுற? என்ன செல்வி சொல்ற? உன்கிட்ட சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன், ஆனா சொல்லாம இருக்க முடியல. இரு, நீ போன வை, நான் உடனே வரேன். என்ன இந்து, என்னாச்சு? ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுமா? சாரி சார், நான் அப்புறமா வந்து ஃபீஸ் கட்டிக்கிறேன். இந்து, ஏதாவது பிரச்சனையா? நான் உடனே போயாகணும் சார். நான் கொஞ்சம் லேட்டா வந்து ஃபீஸ் கட்டிக்கிறேன். 5 மணிக்கு கவுண்டர் மூடிடுவோமா? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் தெரியும்ல. தெரியும் சார். போன மாசம் என்னோட கடையில வந்து இனிஷியல் பேமெண்ட் கட்டி இஎம்ஐல காஸ்ட்லி போன் வாங்குச்சு. அதுக்கு இப்ப வரைக்கும் இஎம்ஐ கட்டல. கால் பண்ணா அதையும் அட்டன் பண்றது இல்ல. சரி, நேர்ல வந்து வசூல் பண்ணலாம்னு பார்த்தா என் பொண்ணு அப்படி இல்ல, வெளியே போன்னு சட்டையை பிடிக்கிறாரு. போனையும் கொடுத்துட்டு பணத்தை கேட்டு வந்தா வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு. சும்மா போகன்னா நான் முட்டாளா? அதனாலதான் சட்டையை பிடிச்சேன். வந்ததுல இருந்து இந்த ஆள் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். மா, நீயே சொல்லு, நம்ம தீபா ஏமா கடன் வாங்க போறா? ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா, உண்மையை சொல்லு, நீ இவர்கிட்ட போன் வாங்குனியா? அக்கா. ஏய், நான் இதுக்கு இவங்கிட்ட எல்லாம் வாங்க போறேன்? நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் எனக்கு தெரியாதா? என்னது? மாசம் மாசம் டியூ டேட்டுக்கு முன்னாடி துட்டு கட்டுறேன்னு சொல்லி கை நீட்டி போனை வாங்கிட்டு கொஞ்சம் கூட வாய் பூசாம போய் சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சார், போதும், தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க. எங்க அக்காவை பத்தி எங்களுக்கும் தெரியும். இவ தான் போன் வாங்கினாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? ப்ரூஃபா? ஏன் இல்ல? எல்லா ப்ரூஃபும் பக்காவா வச்சிருக்கோம்.